அப்ப ஆண்டவர் எனக்கு எதற்கு பிள்ளையை கொடுக்கிறாருன்னா அவருக்காக பக்தியாய் வளர்ப்பதற்கு. இன்னைக்கு அநேகர் மறந்து போயிடுறோம். இன்னைக்கு எதற்கோ பிள்ளைகளை நம்ம வளர்க்கிறோம். நல்ல வேலையில இருக்கணும், நல்ல வேலையில இருக்கணும். நான் தப்புன்னு சொல்லல, நல்லா படிக்கணும் தப்புன்னு சொல்லல. அதை விட அதிகமாக தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல பிள்ளைகள் வளரணும். நம்ம எதற்கு நம்ம செபிக்க போறோம் அப்படின்னா, ஆண்டவர் என் பிள்ளைக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். என் பேர பிள்ளைகளுக்காக பக்தி உள்ள சந்ததி உருவாகட்டும், தேவனுக்கு பயப்படுகிற சந்ததி உருவாகட்டும். ஆண்டவரை அழிந்து கொண்டே இருக்கிற இந்த உலகம், நாசம் மோசம் பண்ணக்கூடிய ஒரு உலகத்தில் ஆண்டவரை இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க இன்னைக்கு பாவ வழக்கத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க பள்ளிகளிலும் கல்லூரியிலும் படிக்கும் போதே தன் கருவை கலைக்கிறவர்கள் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த செய்திகளை நீங்கள் கேள்விப்படுகிறீங்களான்னு தெரியல. அநேக செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தங்கள் பிள்ளைங்க வாலிப நாட்களில் தங்கள் வாலிபத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி தங்கள் சரீரத்தை கெடுத்து கொண்டே இருக்கிற இந்த உலகத்தில் தானே நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இது அறிந்துதான் ஆண்டவர் அன்னைக்கு ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அழாதீங்க, உன் பிள்ளைகளுக்காக உங்களுக்காக அழுங்க.